வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். இன்றைக்கு நாம் பேச போகிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்ஹோல் கண்ணாடி அப்படின்றத பற்றி தான். மிராக்கிள்ஸ் ஆஃப் மெடிக்கல் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா, பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு கண்ணாடி தான் அந்த பின்ஹோல் கண்ணாடி என்று சொல்லக்கூடியது. ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி தான் அந்த கண்ணாடி. இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா கண்ணில் இப்படி போடும்போது இதில் ஏகப்பட்ட துளைகள் இருக்கின்றன. இந்த துளைகள் வழியாக ஊடுருவி நாம் பார்க்கக்கூடிய பொருளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் இப்படி போடுறோம், படிக்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஈஸியாக படிக்க முடியும். எந்த கண் பார்க்க கோளாறுகளில் நம்மளை தூர பார்வை கிட்ட பார்வை எது இருந்தாலும் நம்மளால் இதை நம்ம ஈஸியாக படிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது ஒரு முக்கியமான விஷயம். இதை ஒரு வியாபார ரீதியாக நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துன்றதுக்காக இல்லை, ஒரு சேவை மனப்பான்மையாக பண்ணுறோம். இந்த கண்ணாடியை பொறுத்தவரையிலே கண் கோளாறுகள் உள்ளவர்கள் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் கணினியில் வேலை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவசியம் பயன்படுத்த வேண்டும். தன் கண்ணை பாதுகாத்துக் கொள்வதற்கு. சரிங்கய்யா, கண்ணை பாதுகாக்க முடியல, கண்ணு பிரச்சனை வந்துருச்சுன்னா இதை தொடர்ந்து பயன்படுத்தினால் குறையும். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, எனக்கு குளுக்கோமா சரியாகுமா, கிட்டப்பாறை சரியாகுமா, தூரப்பாறை சரியாகும்னா எல்லாமே சரியாகும் என்று தான் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் நினைச்ச மாதிரி உடனே ஒரே நாளில் சரியாகாது. அது கொஞ்சம் கால அவகாசம் தேவை. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கல்லீரலுடைய செயல்பாடுகளுடைய காரணமாக தான் கண் பாதிப்புகள் ஏற்படுகின்றது. ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் சார் எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் இருக்க தான் செய்யும். ஏன்னா அது கொழுப்போட சேமிப்பு கிடங்கே அங்கே தான் இருக்கு. அப்போ அந்த கண் கோளாறுகள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமாக அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உணவு கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும். முடிந்த அளவுக்கு சமைக்காத உணவுகள் சாப்பிடணும்னு சொல்லுவோம். சமைக்காத உணவு எப்படி சார் நாங்கள் சாப்பிட்றது அப்படிம்பீங்க. அப்படி இல்லை, பழங்கள் சேர்க்க வேண்டும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். அது இல்லாமல் பப்பாளி இதை போன்ற பழங்கள் அவசியம் சேர்க்க வேண்டும். பப்பாளி அவசியம் சேர்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் காலையில் எழுந்து எல்லாரும் காலையில் டீ குடிக்கிற பழக்கம்னு சொல்லுவாங்க. அந்த காஃபி டீ குடிக்கிற பழக்கத்தை வேணான்னு சொல்லலை, தப்பு கிடையாது. ஆனால் அதற்கு முன்னாடி உங்களுடைய குடலை கழுவ வேண்டும் சொல்ல. எப்படி சார் கழுவுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் போல ஒரு அரை கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியை குடிங்க. குடிச்சு கொஞ்ச நேரத்தில் திரும்ப ஒரு கிளாஸ்ல ஒரு 10 சொட்டு எலுமிச்சம்பழம் போட்டு, முடிஞ்சால் ஒரு 4 சொட்டு தேனை போட்டு கலக்கி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்ச பிறகு நீங்க காஃபி டீ சாப்பிட்டுக்கோங்க. உறக்கம், தூக்கம் என்பது மிக முக்கியமான விஷயம். கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இரவு 11 to 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கல்லீரலுடைய செயல்பாடு இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரங்களில் நமக்கு தூக்கம் அவசியம் இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் இரவு 10 அதிகாலை 3 மணி வரைக்கும் அவசியம் தூங்கி தான் ஆக வேண்டும். அப்படி தூங்கினாதான் என்ன ஆகும், உங்களுக்கு இந்த குறைபாடுகளை நீக்குவதற்கான ஒரு வழிமுறையாக மாறும். இது யாருனாலும் இப்போ இந்த கண்ணாடி வரைக்கும் யாருனாலும் பயன்படுத்தலாம். இதுக்காக நாங்கள் ஒரு குறிப்பு வைத்திருக்கின்றோம், ரேட்டுங்களாக வைத்திருக்கிறோம். ரொம்ப எளிமையான விஷயம் தான். இதை போட்டு முதல்ல போடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த பின்ஹோல் வழியா நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது கண்ணில் இருக்கக்கூடிய விழி லென்ஸானது சுருங்கி விரியும் தன்மையிலிருந்து அந்த மாறுபட்டு அந்த துளைகள் வழியாக பார்க்க ஆரம்பிக்கும் போது மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மையான நிலை. எனவே நீங்க இந்த கண்ணாடியை வாங்கி பயன்படுத்துவது மட்டுமல்லாமல், உணவு கட்டுப்பாடுகள், உறக்க கட்டுப்பாடுகள், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். நான் சொல்லுவேன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குன்னா நீங்க தியானம் பண்ணுவது என்பது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். சார் கண்ணுக்காக தியானம் பண்ணணும், கண்ணுக்காக இந்த மன அமைதிக்காக தியானம் பண்ண வேணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் இருந்தால் தூக்கம் வராது. தூக்கம் வரலைன்னா கல்லீரல் செயல்பாடுகளுக்கு கோளாறு வந்துடும், நோய்கள் உற்பத்தியாக ஆரம்பித்துவிடும். நம்ம மனதை கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்றால் தியானம் என்பது அவசியம். கூடவே இந்த பின்ஹோல் கண்ணாடி மிக அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதனுடைய கண்டுபிடிப்புகள் பல வகையில் எல்லாருமே பயன்பாடுகள் நிறைய இருக்கின்றது. எனவே அவசியம் இதை கண் கோளாறு உள்ளவர்கள் பயன்படுத்தலாம். கண் கோளாறுகள் இல்லாதவர்கள் கூட கணினியில் வேலை செய்பவர்கள் அவசியம் இதை பயன்படுத்தினால் உங்களுக்கு கண் கோளாறுகள் வராது. உங்கள் கண்களை பாதுகாப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.